கர்த்தர் ஒரு ஆணிதரமான ஒரு விசுவாசத்தை தேவன் நமக்குள்ள வைத்திருந்தார். சபைக்கு வந்தார், சர்ச்சுக்கு வந்தார், ஆண்டவர் ஆராதிச்சார், வார்த்தையை கேட்ட கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எதிர்பார்த்து அதிகமாக இருக்கும் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட தான் இன்றைக்கு மாலை வேளையில் நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். நேற்று இரவுல நம்ம ஜெபத்துக்கு வந்தோம். தொடர்ந்து அந்த நம்பிக்கையை எழுந்துட வேண்டாம். ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் விசுவாசமான நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த ஆராதனைக்காக அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தர் சமூகத்தில் படிப்போம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று பாடும். ஒரு கிருபை என்றும் உள்ளது, அளவில்லாத கிருபை, பெரிய கிருபை நமக்காக கர்த்தர் சிலுவையில நமக்காய் மரித்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியா உயிரோடு நம்பி வந்தவர், நன்மை நன்மை செய்தவர், நன்மை செய்தவர், அற்புதர் அற்புதர். அப்படியே இருதயத்தில் கர்த்தர் ஒரு நிமிஷம் கொடுத்து தகப்பனே குற்றம் குறைகளை மன்னிக்காக பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிக்க ராஜா. அந்த சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் என்று சொல்லி சுகத்தோடு அப்படியே ஒப்புக்கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாதாரவாலாதாரமா ஷிரியாதாரமா ஷிரியானா. நினைப்பதற்கு மேலாக செய்கிறோம், சிந்திப்பதற்கு மேலாய் செய்கிறோம். ஓ கிருபை, கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர், நன்மை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்துகிறோம், வழி நடத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே. கேருவின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வானத்துக்கு பூமிக்கும் தேவனானவர் நீர் ஆண்டவரே. Thank you, Lord Jesus. How wonderful you are. How wonderful you are, Lord Jesus. Thank you, Lord. Thank you for your presence, Lord. Thank you for your presence, Lord. Thank you for your presence, Lord, oh Father God. இந்த வேளைக்குள்ளே பலத்த கரத்தை நம்ம கொடுப்போமா? ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர் வந்தவர்களே, அவர் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். Hallelujah. Thank you. இந்த வேளைக்கு கூட அனைவரையும் இயேசுவின்
வாசம் செய்பவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவர் எங்களுடைய பிரசனம் எங்களை நிரப்பட்டும், எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவர் 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 நல்லவர். வார்த்தை தேவன் எங்கள் பின்தொடர்ந்து வருவதற்காக நன்றி. உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுவோம். சபையார்கள் எல்லாரும் சரி, இயேசுப்பா நன்றி 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 நன்றி. தகப்பனுக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ எஸ் 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 ஹல்லேலூயா. உங்களுடைய குரல்கள் அப்படியே உயர்த்தி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மை செய்தவருக்கு நன்றி. ஓ நன்மை செய்தவருக்கு நன்றி. உங்க கிருபை என்றும் உள்ளது, உங்க கிருபை என்றும் உள்ளது, உங்க தயவு என்றும் உள்ளது. ஹல்லேலூயா 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 ரபஷனா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா, நன்றி ராஜா. உமக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. நன்றி ஐயா நன்றி. ஓ ஹல்லேலூயா நன்றி. ஓ எஸ் thank you Jesus. அப்பா, இந்த மாலை வேளையில் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். முழு மனதோடு உங்களை துதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து இந்த நாள் நம்முடைய வார்த்தை எங்களோட பேசுங்க. உங்க கிருபை உங்க தயவு எங்களுக்கு நடத்தட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நல்ல ஒரு கருணை விருப்பமாக. Thank you. இயேசு நல்லவர். ஆமென். அப்படியே நல்ல பக்கத்தில் இருக்கிற அப்படியே 2-3 பேரை பார்த்து அப்படியே இயேசு நல்லவர் சொல்லி அப்படியே கையை கொடுங்க. ஒரு பிளஸ் பண்ணுங்க. Come on. உங்கள் ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுங்க அப்படியே. Yes. Bless you. Bless you. Thank you. Amen. இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடப்போம். ஆமென். Thank you. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆமென் ஆமென். சந்தோஷம். ஹல்லேலூயா. பிரதர் மணி, how are you? எப்படி இருக்கிறீங்க? ஆமென் ஆமென். சாட்சி சொல்ல போறீங்களா? வாங்க. ஆமா, நல்ல கரங்களை தட்டி வரவேற்போம். போன வாரத்தில் அவரை தூக்கிட்டு போவாத குறை தான். ஆமென். வாங்க, எங்க மைக் கொடுயா அவருக்கு. ஐயா, அங்கிளுக்கு ஒரு மைக் கொடுங்க. ஹலோ. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இங்கேருந்து கடந்து போகிறதுக்கு முன்னே எனக்கு மனசில் ஒரு ஆசை இருந்துச்சு. பாஸ்டர் ஜோசுவா எனக்கு மகனாகவும் பாஸ்டர் ரெபேக்கா எனக்கு மருமகளாகவும் இருக்கணும்னு அப்படி ஆசைப்பட்டேன். ஆனால் அது கர்த்தருக்கு சித்தமாக இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு மகனாகவும் மகளாகவும் சகோதரியாகவும் இருக்க அழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இங்கேருந்து நான் கடந்து போகிறதுக்கு முன்னே பாஸ்டர் இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, ஒரு மாதிரி மயக்கம் வந்துச்சு, வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு, பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு நான் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சேன். ஆனால் பவானி வீட்டுக்கு போகணுன்னு நான் நினைக்கவே இல்லை. சிறுகுமணிக்கு போகணுன்னு நான் நினச்சேன். ஆனால் அங்கே போயிருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஆசிரியருக்கு போயிருக்க மாட்டேன். இங்கே இருந்தனால ரேம எனக்கு ஆசிரியருக்கு போகிறது கிருபையாக இருந்தாங்க. அவங்க பெரிய ஆசிரியர் கூட்டிட்டு போங்க, கிளினிக் எங்கேயுமே நீங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னாங்க. நான் இங்கேருந்து மயக்கத்திலேயே இருந்தேன். வாந்தி எடுத்தது எனக்கு தெரியல, படிக்கட்டு கீழே இறங்கி போனது எனக்கு தெரியல, காடியில் போய் ஏறி உட்காந்துருங்க எனக்கு தெரியல. அங்கே போயிட்டு விடிய எனக்கு பசங்க கீழே வச்சுருந்தாங்க. விடிச்சு தான் என்னை மேலே வாட்டுக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு எல்லா சலுகையும் எனக்கு கொடுத்தாங்க. ஊசியிலேருந்து எல்லாமே வாங்கிட்டேன். எல்லா டெஸ்ட்டும் நான் எடுத்துட்டேன். அதுக்கு ஆனால் ரத்த கொதிப்பும் இனிப்பு நீர் தான் கூட இருந்துச்சு. அதனால் 7 ஊசி வயிற்றில் வாங்கினேன். 7 ஊசி குத்தி விட்டாங்க. ரத்தமும் எடுத்துட்டாங்க.
அப்புறம் போதுமான எல்லாம் முடிஞ்சு. ஆனால் பேர் வெட்டுறதுக்கு தான் கொஞ்சம் தாமதித்தாங்க. ஏன்னா ரத்தத்தில் கும்மான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பயம் எடுத்துருச்சு. நான் மிஸ்ஸிட்டு கூட டாக்டர்கிட்ட கேட்டேன், நாளைக்கு நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போகலாமான்ட்டு. இன்னும் அவங்க ரிசல்ட் சரியாக வரல, அதில் நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய காரியம் செஞ்சார். ஆனால் நான் படுத்து தூங்கிட்டேன், ரொம்ப அசந்து தூங்கிட்டேன். தூங்கின பிறகு ஆண்டவர் என் பக்கத்தில் இருந்து வந்து எல்லாம் அங்கேயே போட்டு நின்றுட்டு இருந்தார். அவர் வந்து கருத்து நீட்டி அவர் சொன்னார், நீ கடந்து போவ வீட்டுக்கு அப்படின்னு சொன்னார். நான் அந்த தூக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் உண்மையில ஆண்டவர் அங்கே வந்திருக்கிறாரு. அதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஊரில் குணமடைஞ்சி நான் வீட்டுக்கு வரத்துக்கு அவர் கிருபை தயவும் என் கூட இருந்ததுனால இங்கே வந்து இப்போ சாட்சி சொல்கிறேன். ஆண்டவர் ரொம்ப நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் என்றும் ஜீவிக்கிறவர். வார்த்தையின் தேவன் நம்மளை பின்தொடர்ந்து வருவார். நீங்கள் இங்கேருந்து போகும்போது கர்த்தருடைய வசனம், கர்த்தர் வார்த்தையாய் உங்களோட வந்து இருப்பார். அல்லேலூயா. அவர் அற்புதர். ஆமென். நிச்சயமாய் பாஸ்டர் ரேமன் இடத்துல நான் கேட்கும் போது இங்கேருந்து போகும்போதெல்லாம் நிதானம் இல்லாமல் இங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாமல் தான் ஐயா போயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மளை அற்புதமாக காப்பாற்றி நடத்துகிறவர். ஆமென். ஸோ இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில் நல்லா விசுவாசமாக இருப்போம். தேவன் தன்னுடைய வார்த்தையை சபையில் பேசப்படுகிற ஒவ்வொரு வசனங்கள் வார்த்தைகளையும் அதிகாரமும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். The power of God's word in his house. கடந்த வாரத்தில் உங்களோட நான் 2 விஷயத்தை நான் பேசினேன். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, man shall not live by bread alone but by every word that proceeds from the mouth of God. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால ஜீவிப்பான். இப்போ இந்த சபைக்குள்ள பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது தேவன் பேசுகிறார். ஊழியக்காரை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். பாடல் நடத்துகிறவர்களை கொண்டு கர்த்தர் பேசுவார். அந்த பாடல் வரிகள் பாடும்போது அதன் மூலியமாய் தேவன் நம்மோடு பேசுவார். ஆனால் தான் நீங்களும் நானும் அறிந்திருக்கணும், கர்த்தருடைய வசனம் குறிப்பாய் தேவனுடைய வீட்டில் ஆலயத்தில் பேசப்படுகிற ஒவ்வொரு வசனங்களும் அதுக்கு அதிகாரமும் வல்லமை இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கணும், அந்த வசனத்தை நீங்கள் நம்பணும். அந்த வசனம் உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு சேஞ்ச், பெரிய ஒரு அற்புதம், மாற்றத்தை நிச்சயமாய் செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். கடந்த வாரம் உங்களோட the church is the place to receive the word of God. தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்கிற இடம் என்று நான் உங்களோட பேசினேன். சபையில் கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. You are receiving God's word. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையில். அப்போ சபைக்குள்ள பேசப்படுகிற இந்த வார்த்தை எல்லாம் ஒரு அதிகாரம் உள்ளதாய், ஒரு விடுதலை உள்ளதாய் உங்கள் வாழ்க்கையில் அது கடந்து வருகிறது. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக. 2வது விஷயம் உங்களோட, the word is the source of spiritual and physical blessing. வார்த்தையே ஆவிக்குரிய மற்றும் உடல் நீதியான ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள். அப்போ இந்த வார்த்தை நமக்கு புறப்பட்டு வரும்போது நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறது. உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆவியில் ஒரு blessing கடந்து வரும். சமாதானம், கிருபை, தயவு கடந்து. ஆமென். அதே வேளையில் சரீரம் பூர்வமான ஒரு ஆசீர்வாதம், உடல் நீதியான ஆசீர்வாதங்களை அது கொடுக்க வல்லமை உள்ளது. இன்றைக்கு 3வது காரியமாக, the word works beyond expectation. வார்த்தையானது அது நம் எண்ணுவதற்கும் நாம் சிந்திக்கிறதுக்கும் மேலான காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை செயல்படுகிற விதங்கள் நம் சிந்தைக்கு மேலாக. நீங்களும் நானும் இந்த வார்த்தையை ஒரு குறைச்சி எடை போடலாம். கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல பெற்றுக்கொண்டு ஒரு குறைவான ஒரு விசுவாசத்தில் உட்கார்ந்துருக்கலாம், ஒரு அலட்சியமான நம்பிக்கையில் இருக்கலாம். இந்த வார்த்தை என்னத்தை சுகப்படுத்த போகுது அப்படின்னு என்னது
ஒரு அலட்சியமாக இருக்கலாம். பட் ரிமெம்பர் த வேர்ட் ஒர்க்ஸ் பியாண்ட் யோர் எக்ஸ்பெக்டேஷன். ஆமென். உங்களுடைய எண்ணத்துக்கும் உங்களுடைய சிந்தைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் அது பியாண்ட், அதற்கு மேலாக கிரியை செய்யக்கூடியது. அவ்வளவு வல்லமை உள்ளது இந்த தேவனுடைய வார்த்தை. The word carries power wherever it is sent. இந்த வார்த்தை ஒரு வல்லமையை சுமந்து போகிறது எங்கெல்லாம் போகிறதோ. அதனால தான் ஒவ்வொரு வீட்டுக்கு நீங்க போகும்போது, ஜெபிக்கிறதுக்கு போகும்போது, இந்த வார்த்தை அங்க போகும்போது ஒரு வல்லமை அந்த வீட்டில் செயல்படுது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அட்மாஸ்பியரை மாற்றக்கூடிய அதிகாரம் உள்ளது. என்னோட ஐசாயா 55வது அதிகாரம் 11வது வசனத்தை, my word will not return to me void, but it shall accomplish what I please. வெறுமையா என்ன இடத்துல அது திரும்ப அது வாசி 55:11. அப்படியே என் வாயிலிருந்து, ஐசாயா சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. ஆமென். ஐசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, அந்த வார்த்தை வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது. நான் என்ன என் மனசுல நினைச்சு நான் அந்த வார்த்தையை சொல்றேன், என் மனதில் என்ன நினைத்து நான் ஜெபிக்கிறேனோ அதோடைய கிரியைகளை செய்து தான் அது வரும். அதனால தான் சொல்றேன், வார்த்தையை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, வார்த்தையை தியானிங்க. வார்த்தையில் தேவனுடைய அதிகாரம் வல்லமை இருக்கிறது. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. நீங்க எல்லாரும் வசனத்தை இனி மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கணும். 8வது மாசம் முடியும் போது அட்லீஸ்ட் ஒரு 5 வசனமாவது உங்களுடைய மனசுல பதிவு செய்திருக்கும். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை சொல்லிட்டேன். இப்ப இந்த வசனம் ஐசாயா 55:11. வசனங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது. It will never return empty. வெறுமையா திரும்ப அது செய்ய வேண்டியதை என் மனசுல என்ன நினைக்கிறனோ அது செய்யும். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது, வார்த்தையை வைத்து சொல்லும் போது, அந்த வார்த்தை போய் ஒரு அற்புதங்களை செய்யும். கர்த்தர் தாவீதின் குமாரனே மேல மன இறங்கின அவன் அழுகும் போது தேவன் நின்று அவன் இடத்துல திரும்பினார். அவன் இடத்துல வார்த்தையை சொல்றாரு, அவன் அப்பொழுது குணமாகிறான். 38 வருஷம் அந்த கிணறு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் காத்து இருக்கிறான், அந்த குளம் எப்ப அது கலங்கும், அதுல போய் நான் இறங்கினா நான் சுகமாவேன் என்று. ஆனா இந்த வார்த்தையின் தேவன் அங்கே போகிறார். வார்த்தை அங்கே கடந்து வருகிறது. கிணறு அந்த வேல் பகுதியில் வார்த்தை கடந்து வருகிறது. கிறிஸ்து போகிறார், அவனுடைய விருப்பத்தை அன்றைக்கு நிறைவேற்றுகிறார். நான் மனதில் நினைத்து இயேசுவை குறித்து நான் ஜெபிக்கும் போது வைத்து உங்களிடத்தில் சொல்லும் போது அது வெறுமையா திரும்ப அது செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. The word carries power. எங்கெல்லாம் இந்த வார்த்தை போகிறதோ அங்கெல்லாம் ஒரு வல்லமையை கிரியேட் பண்ணி விட்டுரும். நீங்க உங்க மனசுல இந்த வார்த்தை வருதுன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு வல்லமையை கிரியேட் பண்ணிடும். உங்க சிந்தையில இந்த வார்த்தை வருதுன்னா உங்க சிந்தையில ஒரு அற்புதத்தை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஹல்லேலூயா. Believe me. இந்த வார்த்தையை பிடித்த அநேகர் இன்றைக்கு பயங்கரமான அற்புதங்கள், அடையாளங்கள் தங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கிறது. வார்த்தையின் தேவனாய் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். வார்த்தையாய் அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வார்த்தை இங்க பேசப்படும் போது அவர் வந்து உலாவுகிறார். உங்களை தொட வந்திருக்கிறார், உங்களை நிரப்ப வந்திருக்கிறார், உங்களை சுகமாக்க வந்திருக்கிறார். ஆமென்.
carries the power. அதான் எபிரேயர் 4:12 சொல்றார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கு நான் கர்த்தரோட வார்த்தை. அந்த வார்த்தை வரும்போது உங்களை செதுக்க ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை வரும்போது உங்க வாழ்க்கையை சீர்படுத்த ஆரம்பிக்கும். ஆமென். ஷாக்கரபாரியாத்தா. வார்த்தை நம்மளை ஒவ்வொரு நாளும் உருவாக்க ஆரம்பிக்கும். நீங்களும் நானும் அதை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை சுகப்படுத்தி பலப்படுத்தி நம்மளை அற்புதத்துக்குள்ளே நடத்த ஆரம்பிக்கும். The platform may change, but the power of the word remains the same. சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், இடம் வேற மாதிரி இருக்கலாம், அமைப்பு வேற மாதிரி இருக்கலாம், ஆனா அந்த வார்த்தையுடைய சத்துவம் வல்லமை அதேதான். The word remains the same. கல்லறையில போய் கர்த்தர் பேசும்போது கூட மரித்து போன லாசரு உயிரோட வரான். நீங்களும் நானும் யோசிக்கலாம், சேர்ச்சில் பேசுற வார்த்தை மட்டும்தான் வல்லமை இருக்கு. இல்ல, இடம் வேறையா இருக்கலாம், சத்துருக்கு முன்பதாக இருக்கலாம், அது ரோட்டு ஓரத்திலே இருக்கலாம், ஏதோ ஒரு இடமா இருக்கலாம். பட் அந்த வார்த்தையோட வல்லமை அது நிலையானது. அதுதான், அது மாறவே மாறாது. இட்ஸ் a same, remains same. When you believe, you will be blessed. நீ விசுவாசிக்கும் போது, இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் போது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இரண்டாவது, the word is the center of the church. the main தலைப்பு என்ன சொன்ன? the word works beyond your expectation. வார்த்தையானது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேல கிரியை செய்யக்கூடியது. அதுல ஒன்றாவது நான் சொன்ன, the word carries the power. வார்த்தையானது வல்லமையை சுமந்து செல்கிறது. போகிற இடத்துலலாம் கிரியைகளை செய்யக்கூடிய அதிகாரம் உள்ளது. இரண்டாவது, the word is the center of the church. சபையோடைய மையமாக இருக்கிறது, உங்க வாழ்க்கை மையமா இருக்கிறது, குடும்பத்தின் மையமா இருக்கிறது இந்த வார்த்தை. கர்த்தருடைய வசனம் is the center. அது மையமாக இருக்கிறது. அதோடைய கிரியைகள், அதோடைய அற்புதங்கள், அந்த வார்த்தை இருந்தா தான் அந்த இடத்துல நிலையாக நிற்கக்கூடிய சாத்தியங்கள் உண்டாகும். எப்பொழுதுமே ஒரு மையம், ஒரு நடு பகுதி தேவை, ஒரு சென்டர் தேவை, நடுவில் இருக்க. ஒரு பொருளை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு நடுவில் ஒரு தியாங்கம் ஒரு நின்று தான் அதை நிற்க வைக்க முடியும். ஒரு வீட்டுக்கு எப்பொழுதுமே ஒரு சென்டர், ஒரு மையம் இருக்கும். அங்கே ஒரு ஃபவுண்டேஷன்ல அவங்க ஒரு மையம் பகுதி, அந்த உடைச்சிட்டிங்கன்னா வீடு இடிஞ்சு விழுந்துடும். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வசனமானது is the center of every house, is the center of your church, is the center of your life, is the center of your family. உன் குடும்பத்தின் மையமா இருக்கிறது வசனம். உன் குடும்பத்தின் நடுவில் இந்த வசனம் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை நடுவில் இந்த வசனம் இருக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, நம்மளோட இந்த தமிழ்லோ பட்டணம், முந்தக்கா தமிழோ இது செமனாஞ்சோ மலேசியாவோட சென்டர் பா. தீத்தே தங்கா செமனாஞ்சோ மலேசியா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படின்னா இந்த செமனாஞ்சோ மலேசியாவோட மைய பகுதியே நம்ம இருக்கிற இந்த இடம் தான். நம்ம தான் நடுவில் நின்று இந்த என்னது இந்த செமனாஞ்சோ மலேசியா தாங்கிக்கிட்டு இருக்கிறோம், பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அப்படியே லஞ்ச் அங்கே போகும்போது அங்கே நீங்கள் பார்க்கலாம், அவங்க பெரிய அந்த ஒரு தூக்கு ஒரு இதை கட்டி வச்சுருக்காங்க, ஒரு என்னது ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி கட்டி வச்சு அதில் வச்சுருக்காங்க. அங்கே போய் பாருங்கள். அப்போ இந்த நம்மளுடைய பகாங்க ரொம்ப ஸ்பெஷலான ஊர். அதுலேயும் இந்த தெமர்லோ ரொம்ப ஸ்பெஷலானது. தெமர்லோடு சொன்னால் நம்ம எல்லாம் மந்தக்கா, we are the center. நம்மளுடைய ஆராதனை ரொம்ப முக்கியமான இந்த தேசத்துக்கு. என்னங்க, நம்மளுடைய ஜெபம் ரொம்ப முக்கியமான இந்த தேசத்துக்கு, மலேசியாவுக்கே முக்கியமான ஒரு இடம். உங்களோட ஜெபம், என்னோட ஜெபம், நம்ம சபையோட ஜெபம் ஸ்ட்ரைட்டா இந்த மலேசியா தேசத்தை தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்குது. இட்ஸ் a center of the nation. தேசத்துடைய, மலேசியா தேசத்துடைய மைய பகுதியாக இருக்கிறது. This carries the power. Amen. Thank you, Jesus. ராபா கஷாத்திர. ஆண்டவர், கர்த்தருடைய ஆவியானவர்
அவர் கிறிஸ்துவ மையமாய் வைத்து அவர் மூலியமா தான் ஒவ்வொரு பிளெஸிங் ஃப்ளோ பண்றதுக்கு கர்த்தர் வச்சிருக்கார். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை மையமாய் வைத்திருக்கிறார். அவர் தான் சொல்ற, நானே அந்த வார்த்தையா இருக்கிறேன். ஒரு பக்கம் யோவான்ல வாசிக்க, நான் ஜீவ அப்பமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். வாவ், thank you Jesus. The word as the center. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படியேப்பட்ட ஒரு blessing நமக்கு கொடுத்திருக்கிறார். Always remember to have the word in your heart. இருதயத்தில் கர்த்தருடைய வசனங்களை வைத்துக் கொள்றதுக்கு ஒரு நாளும் நீங்க வசனத்தை தியானிக்கிறதுக்கு ஒரு நாள் விட்டுறாது. இட்ஸ் a center. அது அண்மையா, அது இல்லாவிட்டா இடிஞ்சு விழுந்துடும் லைஃப். நம்மளுடைய லைஃப்ல மிக முக்கியமான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவது, இந்த வசனத்தை பெற்றுக்கொள்வது மிக முக்கியம். Receiving God's word is essential. தேவ வசனத்தை பெற்றுக்கொள்வது முக்கியம். காரணம், அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சஸ்டெயின் பண்ணக்கூடிய வல்லமை உள்ளது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைநிறுத்தக்கூடிய வல்லமை உள்ளது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நிலையானது உண்டு பண்ண, நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்க கிரியை செய்யக்கூடியது. அதுதான் இந்த வசனத்துடைய முக்கிய பங்கா இருக்கிறது. Just as bread sustain the body. அப்பம் எப்படி நமக்கு உணவு, எப்படி நம்மளோட உடம்பு நம்மளுடைய சரீரத்துக்கு பலன் உண்டாக, நம்ம சரீரம் உற்சாகமா இருக்க நிலையா இருக்கிறதுக்கு உதவி செய்கிறதோ, அதே போல the word, God's word sustain the soul. நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஆத்துமாவை அது பலப்படுத்துகிறது, அது நிலைநிறுத்துகிறது, அது நிலையாக வைத்துக் கொள்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். That's why the word is important for us. Why receiving God's word is essential. Spiritual life நம்மளை உறுதிப்படுத்துகிறது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது மறுபடியும் எழுப்பி அது நமக்கு ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாக்குறது. At the same time நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்குது வசனம். இந்த வார்த்தையானது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து நம்மளை நடத்துகிறது. It's guidance for us. ஆமென். சங்கீதம் 119 105. God's word is a lamp to our feet and a light to our path. தேவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என்னுடைய பாதைக்கு, என் வாழ்க்கை பயணத்துடைய பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. It guiding you and me. நம்மளை வழி நடத்துகிறது கர்த்தருடைய வசனம். எந்த இருதயத்தில் வசனம் இல்லையோ அந்த இருதயம் அது உங்களை அந்த வசனம் இல்லாதனால வழி நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். So you need the word to be guiding your life. உன் வாழ்க்கை வழி நடத்த இந்த வார்த்தை தேவை. இந்த மாலை வேளையில இந்த வார்த்தை நமக்குள்ள கடந்து வரட்டும். வார்த்தை விசுவாசிப்போம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்போம். வாட்ஸ்அப்லயோ இல்ல எதுலையோ நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது அதை வாசிங்க. அந்த வசனத்தை அதுல இருக்கிற குட் மார்னிங்கை மட்டும் பார்த்துட்டு இருந்துடாதீங்க. அல்லேலூயா. அதுல உள்ள வசனத்தை வாசித்து அது என்னது, அதை அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு. நமக்கு வழிகாட்டியாக இருக்குது, நம்மளை வழி நடத்தக்கூடியது. கைடிங் அஸ். அந்த வசனம் நம்மளை நடத்தட்டும். ஆமென், ஆமென், ஆமென். அந்த வசனம் நம்ம லைஃபை ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உண்டாக்குறது. ஏன் இந்த வசனம் முக்கியம்? ஒன்றாவது சொன்னேன் நான், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்தக்கூடியது. அடுத்தது நம்மளை வழிகாட்டியாக நம்மளை வழி நடத்தக்கூடிய வல்லமை உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு மறுரூபம் உண்டாக்கக்கூடியது. ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண மறுரூபம் அப்படின்னா நம்ம லைஃப்ல ஒரு சேஞ்சஸை கொண்டாடக்கூடியது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாய் மாற்றக்கூடியது.
வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது நம்ம அறிந்திருக்கோம். பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நம்மளை அழைத்துட்டு வருகிறது. பழைய காலத்திலிருந்து ஒரு புதிய காலத்துக்குள்ள இந்த வார்த்தை நம்மளை நடத்துகிறது. ஒவ்வொரு முறையும் வார்த்தை பெற்றுக்கணும். அதுதான் நமக்கு பெற்றுக்கொள்கிற ஒரு தீர்க்க தரிசனம் வார்த்தைகள், தீர்க்க தரிசன வசனங்கள். அப்போ இன்றைக்கு இந்த வசனங்கள் புறப்பட்டு வரும்போது நம்ம வாழ்க்கைக்கு தீர்க்கமாய் கர்த்தர் பேசுகிறார். நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியதை கர்த்தர் பேசுகிறார். When you get closer to God means you are getting closer to the word. அவரோட நீ நெருங்கும் போது அப்படின்னா அவர் வார்த்தையோட நீ நெருங்கி கொண்டு இருக்கிற. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை கொண்டு நம்ம லைஃபை ஒரு சேஞ்சஸ், ஒரு மறுரூபத்தை உண்டாக்குறார், மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து புதிதாய் மாறுகிறது. புது விஷயத்தை கர்த்தர் செய்ய இருக்கிறார். ஐசியா 43:18 இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் கர்த்தர் சொல்றார். பாருங்க, நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். வாசிங்க பாப்போம். Thank you Jesus. சாந்தாராமா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்த வழியையும் ஆமென். பழையதை மறந்து புதியதுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். தன்னுடைய வார்த்தை அனுப்புறார். கிறிஸ்துவான வார்த்தை கடந்து வரும்போது, அவர் மையமாய் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்மளை வேர் பிரிக்கிறார் உலகத்திலிருந்து. அந்த வார்த்தை நம்மளை பிரிக்கிறது. அந்த வார்த்தை வந்தோடனே மைண்ட்ல ஒரு தெளிவு உண்டாகிறது. உங்க மைண்ட்ல அப்பதான் ஒரு உணர்வு வருகிறது, அப்பதான் ஒரு தெளிந்த சிந்தை உண்டாகிறது. வார்த்தை வந்தோடனே தான் உன் மைண்டை திறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த வார்த்தை தான் தேவனா இருக்கிறார், கிறிஸ்துவா. அது வரைக்கும் இன்னும் அந்த உலகத்தின் போதைக்குள்ள தான் நம்ம இருப்போம். ஒரு குடித்தவன் ஒரு போதையில இருக்கிறான். அவனுக்கு எதுவுமே, அவன்கிட்ட போயிட்டு நீங்க என்ன சொன்னாலும் அவனுக்கு விலகாது. அவன்கிட்ட போய் குடிக்காதடா, நான் குடிக்கல நான் செத்துருவேன்னுவான். குடிக்காதடா அவன் கேட்க மாட்டான். அவன் போதையில இருக்கிறான். இனி உலகத்துடைய பாவத்தின் போதையில இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் விளங்காது. உலகத்தின் அதிபதியானவன் அவனை அப்படியே அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிறான். இப்ப அவனை விடுதலையாக்குன்னா வார்த்தை அவனுக்குள்ள கடந்து போக வேண்டும். வார்த்தை அவனுக்குள்ள போக வேண்டும். அவனுடைய இருதயத்தில் தேவ வசனம் போக வேண்டும். அதுதான் அவனை வேர் பிரிக்கக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த வசனமானது நம்மளுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது. able to transform your life. இந்த இடத்துல நான் கேட்டேன், எத்தனோ பேரோட லைஃப் இன்னைக்கு மாற்றி இருக்கிறது. இந்த தேவ வசனம் மாத்தி இருக்கிறது. நீ வசனத்தை வாசிச்சா உன் லைஃப் மாறும். இன்னைக்கு நம்ம எல்லாம் நம்ம கடந்து வந்த பாதைகளை, நம்மளுடைய பழைய வாழ்க்கை, நம்மளுடைய பழைய நம்பிக்கையை கொஞ்சம் யோசித்து நிதானித்து அதை பார்த்தா அங்க உள்ள வேடிக்கையான சில விஷயங்கள் அதுல இருக்கிறது. சில காரியங்கள் அது சாத்தியமே இல்லாத விஷயங்கள் அடங்கி இருக்குது. பட் கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்கிறார்? அதெல்லாம் உடைக்கிறார். இந்த உலகத்திலிருந்து உன்னை பிரித்து எடுக்கிறார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கர்த்தர் உண்டாக்க வல்லமை உள்ளவர். ஒரு சிந்தையில ஒரு புதுப்பித்தலை உண்டாக்குவார். ட்ரஸ்ட் மீ, இந்த வசனத்துக்கு பயங்கரமான ஒரு வல்லமை அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பிசாசை எதிர்த்து நிற்கும் போது வசனத்தை கொண்டுதான் நாங்கள் எதிர்த்து நிற்கிறார். மனுஷன் 44 மட்டுமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இந்த வசனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை. ஆவியானவர் அருளின வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. இதை வாசிக்கும் போது உன் லைஃப் சேஞ்ச் பண்ணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகும் உனக்குள்ள. The word renew our mind and transform life. Amen. The word have power to do imaginable things. வார்த்தையில வல்லமை இயற்கைக்கு அப்பால் பண்ண லைஃபே மாற்றும். நான்
நீங்க சொல்ல முடியும் சாட்சிகள். என் வாழ்க்கை பழைய வாழ்க்கைய கர்த்தர் அதை பார்த்து வாந்தி பண்ணி போட்டார் என்று சொல்லலாம். பழைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தா அது மோசமான ஒரு லைஃப் வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தோன்னே என் வாழ்க்கை மாறி இருக்கிறது. என் வாழ்க்கையில ஒரு மறுரூபம் வந்திருக்கிறது. என் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி வந்திருக்கிறது. ஆமென். போன வாரத்தில் நான் சொன்னேன், நெகீமியா அந்த நாட்களில் நெகீமியாவோட புத்தகத்தை எழுதுறார். எசரா தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது ஜனங்களுக்குள்ள குத்தப்பட்டு ஜனங்கள் மனம் திரும்புதற்குள்ள வந்து அழுதார்கள். they cry out to God because of the wickedness. அழுதார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் வார்த்தை வரும்போது அது நமக்குள்ள ஒரு புதிய காரியத்தை செய்யும். மனம் திரும்புதல் காரியத்தை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது கீழே ஜனங்கள் எல்லாம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டானது வார்த்தையை கேட்டோன்னே. இந்த வார்த்தை மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வரும். மனம் திரும்ப உண்மையா நீ அறிக்கை செய்து மனம் திரும்ப பிற்பாடு இந்த வார்த்தை உனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க. அதேதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. நெகீமியா 8:12 சொன்னாங்க, மனமகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நம்மளுடைய பலனா இருக்கிறது, தேவ பலனா இருக்கிறது. The joy of the Lord is my strength. தேவ பலனா இருக்கிறது. ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நம்மளோட மைண்டை பிசாசு பிடித்து வைத்த சிந்தையான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தன் வார்த்தையை அனுப்பி அதை உடைக்கிறார். The word breaks. அப்போ இன்றைக்கு நான் மைண்டில் சிந்தித்துக்கொள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை கர்த்தர் செய்கிறார். ஒரு அற்புதமான விஷயத்தை தேவன் செய்கிறார் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி. இதில் இன்னொரு ஒரு காரியத்தை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பேதுரு கொர்நேலியோட வீட்டுக்கு போகிறார். நான் சொன்ன இந்த விஷயத்தை இந்த நடந்த இந்த சம்பவம் பேதுரு தேவன் பயன்படுத்தி கொர்நேலியோ ஒரு புறஜாதியோட வீட்டுக்கு கொண்டு போகிறார். அந்த அதிகாரியோட வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அந்த வீட்டில் போய் அங்க தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தையை பேசும்போது அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் ஒரு வசனமா நம்ம அப்படியே வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் இல்ல சார், நான் வசனம் வசனம் 34வது வசனத்தை வாசிங்க. இல்ல ரொம்ப நீட்டா இருக்கும். நம்ம ஒரு வசனமா வாசி. 34வது வசனத்தை பாருங்க. இவங்க பார்க்கிறோம் பேதுரு பேச தொடங்கினோன்னு. நீங்க அடுத்து தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது பேதுரு ஒரு முக்கியமான விஷயத்தை தேவன் கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த விஷயத்தை அங்க பேசுகிறார். when Peter speak out the word, வார்த்தை பேசப்படும் போது அடுத்தது வாசிங்க 36 வாசிங்க. எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. வாசிங்க. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாட்டில் முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவருமாய் சுற்றி திரிந்தார். 43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே
பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசி எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். 44-45 இந்த வார்த்தையை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில், இதை பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்தசேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆமென். வார்த்தையை பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு மாஸ்டர் இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது மாதிரி பேதுரு அந்த கொர்நேலியுவோட வீட்டுல அங்க கூடினவர்கள் புறஜாதிகள் மத்தியில வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறார். என்ன வார்த்தைன்னு ஒன்றொன்றா நம்ம வாசிச்சு வந்தோம். பாவ மன்னிப்பை கொடுத்து, மனம் திரும்புதலை கொடுத்து, இயேசுவை கொடுத்து அவர் பேசுகிறார். அங்க பாத்தீங்க சொன்னா how God anointed Jesus 38வது வசனத்துல கிறிஸ்துவானவர் எப்படி தேவன் அபிஷேகம் பண்ணி பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலேயும் அவர் அற்புத அடையாளங்களை செய்து சுற்றி திரிந்தார். பாவ மன்னிப்பை குறித்து பேசுறார். பேசிக்கொண்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல அவர்களை இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இந்த அனுபவம் அவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் மத்தியில் பேசிக்கொண்டு இருக்கும் போது ஆவியானவர் வல்லமையோடு அங்க இறங்கினார். ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உண்டாகிறது, ஒரு மறுரூபம் அங்கே உண்டாகிறது. இவர்கள் எல்லாம் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள் இயேசு மேல. பிரியமான தேவ பிள்ளைகளே, வார்த்தையில உள்ள அதிகாரம் வல்லமை, கிறிஸ்து என்ற வார்த்தை பேசப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் அங்க இறங்கி வருவார். இயேசுவை பத்தி எந்த இடத்துலலாம் நீங்க பேசினாலும் ஆவியானவர் அங்க இறங்கி வந்துருவார். ராமேன் சொல்லுங்க. இயேசுவை பத்தி சாட்சி கொடுக்கும் போது ஆவியானவர் அங்க இறங்கி வந்துருவார். இயேசுவை குறித்து பாடும் போது ஆவியானவர் அங்க இறங்கி வந்துருவார். அவரால் அங்க சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து நிரப்பி ஆக வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவே அவருடைய விசேஷமான அவருடைய தேற்றவாளனுடைய கிருபை. ஆவியானவர் இறங்கி வருகிறார். இயேசுவை பத்தி எந்த இடத்துல பேசினாலும் ஆவியானவர் இறங்கி வரார். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறது. தேற்றவாளனாகிய சத்திய ஆவியானவர் இறங்கி வருவார். அவர் இயேசுனால தான் அனுப்பப்பட்டவர். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை சீர்படுத்த, நம்ம வாழ்க்கையை பலப்படுத்த, நம்ம வாழ்க்கையை அபிஷேகம் பண்ண வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை ஆவியானவர் இறங்கி அதை எடுத்து வல்லமையா நம்ம வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. உட்காந்து வார்த்தை கேட்கும் போது இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வரட்டும். வார்த்தை மேல ஒரு தாகம் உண்டாகட்டும். See, I'm doing a new things. நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நீங்கள் அறிய முடியாத அதை, ஆனா ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். See, அப்படின்னா ஒரு பார்க்கக்கூடிய கண்களை ஆண்டவர் நமக்கு திறக்கட்டும். To see beyond. இந்த செவருக்கு அடுத்தது அங்க பக்கம் எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன்னா கஷ்டமா இருக்கு நம்மளால சொல்ல. Because we cannot see through. அதை பார்க்க முடியாது. அதே கண்ணாடியா இருந்தா நம்ம பார்த்துடலாம். இது செவரு மறைக்கப்பட்டிருக்கு. ஐசாயா சொல்ற ஒரு தீர்க்கமா, you have to the eyes to see what is hidden. மறைந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு கர்த்தர் திறக்க வேண்டும். ஆமென். அது வசனத்தின் மூலமா தான் மனக்கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த கொரிந்தியர்ல சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதியானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய கண்கள்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தினால நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன விடுதலை செய்கிறது. ஹalleluya. The truth set us free. வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்கி விட்டுரும். எதுலையாவது அடிமையா இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அடிமைத்தனப்படுத்துகிறதா? இந்த வார்த்தையை இருதயத்தில் சுமக்க ஆரம்பிங்க. தீர்க்கமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை சுமக்க ஆரம்பிங்க. சில வசனங்களை மனப்பாடம் பண்ணி அதை அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னில் இருப்பதனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வசனங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. நான் பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. இந்த வசனத்தோட வல்லமை கொர்நேலிய வீட்டில் பேதுரு பேசி கொண்டு இருக்கும் போதே
பரிசுத்த ஆவியான அவர்கள் மேலே இறங்கினார். அவர்கள் பல பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய ஒரு விடுதலை அவர்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பித்தது. ஆமென். Thank you Jesus. யோவான் 1:14 வாசிங்க. The word became flesh and made his dwelling among us. முடிச்சலாம். 1:14. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாமிஷமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஹல்லேலூயா. எங்க வாசம் பண்ணுகிறார்? எங்க வாசம் பண்ணுகிறார் ஆண்டவர்? நமக்குள்ள. கவனிங்க. The word became flesh and made his dwelling among us. அந்த வார்த்தை எப்படியா? அந்த வார்த்தை என்னது? வேதத்தினுடைய வார்த்தை மாமிஷமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் கிறிஸ்துவ சொல்லுகிறது. நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த வார்த்தையானது உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறது. கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Jesus lived in you. ராமா சந்தரா மாரியா. அடுத்து கடைசியாக the word set us free and breaks strongholds. இந்த வார்த்தை நம்மளை விடுதலையாக்கி எல்லா அரங்களையும் உடைத்து போடுகிறது. எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறது. ஒரு அற்புதம் கர்த்தர் நமக்கு வார்த்தை மூலமாய் வைத்திருக்கிறார். ஒரு அற்புதம் இந்த வார்த்தை மூலமாய் நடக்கும். 2 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. 2 Corinthians 10:4. எங்களுடைய போர் ஆயுதங்கள் அரங்களை நிர்மூலப்படுத்துவதற்கு தேவன் பலன் உள்ளதா இருக்கிறதா? ஆமென். The word demolished every stronghold. இந்த வார்த்தை எல்லா தடைகளையும் அரங்களையும் உடைக்கக்கூடிய சக்தி வல்லமை உள்ளது. எல்லாத்தையும் நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை உள்ளது வார்த்தை. அந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாந்தா காமா சாந்தரி ஹந்தா. எல்லா வாழ்க்கையில் ஒவ்வொரு தடைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஒவ்வொரு தடைகளும் மரங்களும் இருந்து நம் முன் செல்லாதபடி நம்மளை தடைப்படுத்தி கொண்டு இருக்கும். ஆனால் இந்த வார்த்தை it breaks every bondages. எல்லா தடைகளும் உடைத்து போடுகிறது இந்த வார்த்தை. நம்மளுடைய பாவம், நம்மளுடைய அடிக்ஷன், எதில் அடிமைத்தனத்தில் படுத்துக்கிற அடிக்ஷன் என்ன சொல்லலாம்? அடிக்டட், ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கிறது, அதை விட முடியாது. ஃபியர், பயம், ஜெனரேஷனல் கர்சஸ், இது எல்லாத்தையும் ஆண்டவர் உடைத்து போடுகிறார். அந்த சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, விடுதலையாகும். நேற்று இரவில் நாம் ஜெபித்தோம். அது ஆவியான சில விண்ணப்பங்களை கொடுத்தார். அதில் தான் நான் அதை வைத்தேன். ஈவன் கிறிஸ்டியன்ஸ், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட சபைக்கு வராங்க போறாங்க, ஆனாலும் ஒரு சங்கிலியில் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, லைஃப் ஒரு சேஞ்ச் இல்லை. பட் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் அவர் சொல்ற காரியங்களை விசுவாசிப்போம். நமக்கு எதிராக வர ஆயுதங்கள், அறங்களை எல்லாம் கர்த்தர் உடைத்து போறவல்ல. இன்னைக்கு அநேக விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிடும். போதைப் பொருள்கள், அடிமைத்தனத்தை, அதை ஒரு முறை அதை ருசிச்சிட்டாக்கா அது இன்னும் வேணும் என்ற ஒரு விருப்பத்தை கொண்டு போய் அடிக்டட், அடிமையாகும். சொல்கிறேன், கர்த்தரை மட்டும்தான் வார்த்தை வந்துச்சு, அது விடுதலை ஆயிடும். ஏன்னா இந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த வார்த்தை இஸ் a consuming fire, ஒரு அக்னி வல்லமை இருக்குது இந்த வார்த்தைக்கு. அது வாசிக்கும் போது உங்கள் நாவை போய் சுட்டரிக்க ஆரம்பிக்கும். உங்கள் நாவு எதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறதோ, உங்கள் நாவு எதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறதோ கவனிங்க.
அது எல்லாம் அப்படியே சுட்டரிக்கப்படும். அது அந்த அந்த ஸ்மெல் கூட எடுக்க முடியாத அளவுக்கு, நாக்கில் பட்ட அந்த சுவையே இருக்காத அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்ய முடியும். நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆல்கஹாலிசம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலே பயங்கரமான ஒரு 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 நடுக்கத்தையும் ஒரு வேதனையும் உண்டாக்குது. இந்த வேப் பயங்கரமான ஒரு பிசாசு சத்துரு. நேற்று யாரோ அனுப்புனாங்க, இந்த 31ஆம் தேதிக்குள்ள பஹாங்கில் வந்து நம்மளுடைய பஹாங்கில் வந்து அதை தடை செய்கிறார்கள். நம்ம ஜெபித்து இருக்கோம், கர்த்தர் செய்கிறார் அற்புதம். பல ஆட்களோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவதற்காக கர்த்தர் செய்கிறார். பல பேரோட லைஃப்ல நன்மை செய்வதற்காக இந்த காரியங்கள் கடந்து வருது. வேப்ப வந்து ஆரம்பத்தில் வரும்போது பழத்தோடைய சாறு, பழம், அது என்னது ஒரு முட்டாய் மாதிரி அந்த ஃப்ளேவர். ஆனால் இன்னைக்கு அது ஃபுல்லாகவே பயங்கரமான ஒரு போதைப் பொருளாக இருக்கு. அதை எடுத்து எவ்வளவோ மரணங்கள், சாவு, பீப்புள் ஆர் டையிங். அதை அடிமையாயிட்டார்கள். அதுக்கு காசு கொடுத்து அவ்வளோ இதை வாங்குறார்கள். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள்னா என்னது, இது வாட் இஸ் த கஞ்சா, ஃபிட்டு, ஹீரோயின், டாடா 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 டாடான்னு போட்டுட்டு இருந்தாங்க. எங்கே பார்த்தா ஸ்கூல்லலாம் ஆப்பூஸ்கான் டாடா. நாங்கள் படம்லாம் வரைஞ்சி எனக்கு கிஃப்ட்லாம் கிடச்சிருக்கு. ஏன்னா நான் பயங்கரமாக அந்த ஊசி, அந்த டாடா படம், அந்த டாடாவோட அந்த கேப்சூல் மாதிரிலாம் வரைஞ்சி ஊசிலாம் போட்டு பயங்கரமாக நான் வரைஞ்ச ஒருத்தன் ஒரு எலும்பு கூடு மாதிரி மனசில் வச்சு ஒரு பெரிய ஊசி அவனை குத்துற மாதிரி அதெல்லாம் வரைஞ்சி நான் பரிசு வாங்கியிருக்கிறேன். அல்லேலூயா. தெரியல, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து உங்களை வேப்பு வரைய சொல்லுவாங்க. வேப்பை இழுத்துறாதீங்க. ஆப்போஸ்கான் வேப் மிஷின் என்னமோ போட்டுருந்துச்சு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உலகத்தில் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு வெப்பன் என்ன தெரியுமா? அடிக்ஷன். அநேகர ஒரு பயங்கரமான இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகணும், கர்த்தர் உண்டாகணும். நான் ஜெபம் பண்ணுவேன் அதுக்காக. எப்படி ஜெபம் பண்ணேன்னா, இந்த வேப்ப வாயில் வைக்கும் போது கர்த்தருடைய அக்கினி, அந்த சுட்டரிக்கும் அக்கினி அந்த நாக்கை போய் தொடணும். வேப்ப வச்சோன்னா அந்த நாக்கு சுடணும், அதில் ஒரு சுவையே வரக்கூடாதுன்னு. அப்படிதான் நீங்களும் ஜெபிக்கணும். அது நாக்கில் வச்சோடனே அந்த இடத்துல அப்படியே புண்ணாகணும். திருப்பி அதோட மிஷினே வாயில் வைக்க முடியாத அளவுக்கு. குடிக்காதவங்களுக்கு தெரியாது, ஆனால் அதில் அடிமை ஆயிட்டவங்களுக்கு அந்த ஆள் இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு கோபம் வரும். என் மேலே கோபம் வரும். இப்போ போலீஸ்காரன் பிடிச்சிட்டானா எப்படி போலீஸ்கார் மேலே கோபம் வருமோ, அன்னைக்கு ஒருத்தர் லாங்ஸில் வீணாகி பாருங்க, நம்மளுக்கு ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, லாங்ஸ்லாம் வீணாகி நம்மளுக்கு ஹை டோஸ் ஆன்டிபயோட்டிக். பார்த்தீங்களா? அப்போ அதோட விளைவு என்ன, பாதிப்பு என்ன நம்ம அறிஞ்சிடும். இப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுறது? இந்த வார்த்தை கடந்து வரும்போது நீங்கள் அதை ரிசீவ் பண்ணணும். வார்த்தை, ஆண்டவரே இந்த வார்த்தை கொண்டு என்னை விடுதலை ஆக்குங்கப்பா. இந்த அடிமை, இந்த அடிக்ஷன் எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த சங்கிலியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். நம்ம கேட்கலன்னா நடக்கவே நடக்கும். சில வேளை போதைப் பொருள் அப்படின்னா லைக் ஆல்கஹால், குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை அடிமைத்தனத்தில் கொண்டு போகிறதா, you must pray for the break the chain. அந்த சங்கிலியை உடைச்சு அவனு இந்த வார்த்தையை ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய மகிமை இறங்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. The word have the power to do. சபையில் கர்த்தருடைய வசனம் ஒரு வல்லமை உள்ள கருவியாய் அசைவாடுகிறது. கர்த்தர் ஆராதனை மூலியமாய் அந்த பாடுகிற அந்த வார்த்தைகள் கொண்டு கர்த்தர் நம்மளோட ஒரு சுகத்தை, விடுதலை உண்டாக்குவார். இங்கிருந்து போகும்போது அதே வைப்போட நீங்கள் போகணும், அதே ஒரு வைப்ரேஷனோட போகணும், அதே ஒரு பலத்தோடு நீங்கள் போகணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மனுஷன் அப்பத்தினாலும் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மூலமாய் பிழைப்பார். நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ப்ரே பண்ணுவோம், இந்த வார்த்தைகள் நம்மளை தொடர்ந்து பலப்படுத்தட்டும். ஸ்தோத்திரம் நல்ல ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் இந்த வசனங்கள் எல்லாம் எங்களை ஸ்திரப்படுத்த ஆரம்பிக்கட்டும், பலப்படுத்த ஆரம்பிக்கட்டும். தேங்க்யூ 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 ஜீசஸ். முடியாத காரியங்களை இந்த வசனம் புறப்பட்டு வரும்போது அது சாதிக்கும். வார்த்தையும் கொண்டு கத்த ஒரு அஸ்திவாரத்தை உண்டு பண்ணுகிறார். வார்த்தையை கொண்டு கத்தர் புதிய காரியங்களை செய்கிறார். ரீபா காஷாந்தா ராபாலாந்தா ராபோ சாந்தா. அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? வாங்க. இந்த வார்த்தையை படுத்தி கத்தர் இந்த நாளில் நம்ம மத்தியில் பேசியிருக்கிறார். தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தை பலனுள்ளதாய் நம்ம மத்தியில் கடந்து வரட்டும். விடுதலை கொடுக்கிறதாய் நம்ம மத்தியில் கடந்து வரட்டும். மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரீகாபா சாந்தரம் முடிக்க போகிறோம். ஓ இன்னொரு சில நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். பட் பிஃபோர் that let's we pray. ஆண்டவர்கிட்ட கேட்போம், கர்த்தாவே இந்த வார்த்தைகள் என் லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், இந்த வார்த்தைகள் என்னை வழி நடத்தட்டும், இந்த வார்த்தைகள் என்னுடைய ஆத்துமாவை பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் என்னை சுகப்படுத்தட்டும், இந்த வார்த்தை என்னை விடுதலையாக்கட்டும் என்று சொல்லி அப்படியே Riandala bashid riandala mashanda. Magimai 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 anavar. Riandala mashanda rabalanda rabalanda. Likamalanda ramashanda rabalanda. Hallelujah. Thank you Lord, thank you Jesus. உமக்கே நன்றி. We're going to pray. எல்லாரும் நம்ம there is something this. நம்ம லைஃப நம்ம ஸ்மூத்தா போகிறதுக்கு ஏதோ அநேக விஷயங்கள் முன்னே ஒரு தடையாகவே இருக்கு. எரிகோ மதிலை போல, செங்கடலை போல. But today அந்த வார்த்தை தேவன் இயேசுவுடைய வல்லமை வார்த்தையாய் புறப்பட்டு
உங்களுடைய வாழ்க்கையில தடைகளை உடைத்து போடட்டும். வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலத்தோட ஃபியூச்சர், உங்களுடைய வேலை, படிப்பு, ஒவ்வொன்றுல எதெல்லாம் தடையாக இருக்கிறது, just pray and break every chain. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கர்த்தரை துதித்து கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது விடுதலை உண்டானது, சங்கிலிகள் அறுக்கப்பட்டது, சிறைச்சாலை திறக்கப்பட்டது. அந்த விடுதலை இன்றைக்கு நம்ம லைஃப்ல கடந்து வரட்டும். ரபா லதா ரபா, come on, let me stop to pray. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையிலும் வார்த்தையை சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணி போவோம். ஹalleluya ஹalleluya. நீமா லதா ரபா ஷாலா ரபா, நீங்க ஒரு அபிஷேகம் புறப்பட்டு ஒரு அக்கினி பிரசன்னம் புறப்பட்டு வல்லமை புறப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுவதாக, சிறைச்சாலை உடைக்கப்படுவதாக, சங்கிலிகள் அறுக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் அக்கினி 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 தேவ அக்கினி தேவ அக்கினி. I speak the fire, I speak the fire, I speak the fire to break every chain. Jesus name, Jesus name. உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை. பிள்ளைகளுக்கு வர தடைகள் உடையட்டும். Season, ஒரு புதிய காலம், ஒரு புதிய season பிறப்பதா. Break every chain in the name of Jesus. I speak the season to open. பிள்ளைகளை தடையாத காலங்கள் உடையட்டும். ரபா 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 ஷாதா ரபா லீனா ரபா ஷாதா ரபா இமதா ரபா ஷாதா ரபா இந்த மாதவே ஆசீர்வாத கடந்து வருவதாக. ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் ஜெபித்து உங்களுடைய கரங்களை உயர்த்தும் போது அப்படியே ஒரு மகிமை உங்களை அப்படியே நிரப்பட்டும். Let you experience the power of the Holy Spirit. ஆவியானவருடைய வல்லமை அப்படியே அனுபவிங்க. Jesus. பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்த நுகங்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். அப்பா, இந்த மாலை வேளையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தாவே உங்களுடைய ரட்சிப்பின் மகிமை தொடுவது. Lift up their horns. அவர்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படட்டும். போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். அசாத்தியமான காரியங்களை இயேசுவின் நாமத்தில் செய்யட்டும். Supernatural things நடக்கட்டும். கர்த்தர் பிள்ளைகள் லைஃப்ல ஒரு அனல் மூட்டம் உண்டாக்குங்க. ஒரு அனல் மூட்டம் உண்டாகட்டும். இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது தேவனுடைய பலன் சுமந்து நடத்தட்டும். இந்த வார்த்தை இவர்களோட போகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை பிள்ளைகளோட செல்லட்டும் அப்பா. இந்த வார்த்தை பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். வார்த்தை பிள்ளைகளை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபமான அனுபவங்களை உண்டாக்குவதா அப்பா நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் வல்லமையோட பிள்ளைகளை தொடட்டும். இந்த வார்த்தை கர்த்தாவே பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு மிகுந்த கனியை கொடுக்கட்டும். ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.